மரண கண்டத்திலேருந்து வெளியே வரக்கூடிய யோகம்னு ஓப்பனாக சொல்லணும். ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும்னா, எல்லாருக்குமே கும்பத்தில் யார் பிறந்தாலும் சரி பட்ட இடத்துலையே அடிங்கிற மாதிரி காலிலே அடிப்படும். நிறைய பேர் வீட்டில் பெரியவங்களுக்கும் இவங்களுக்கும் கண்ணா பின்னான்னு பிரச்சனை வந்திருக்கும். தப்பான ரிலேஷன்ஷிப்பு, கெட்ட பேர், பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து பல தடவை வந்து ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து எதிர்த்திருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். ஆக்சுவலாக கும்பத்தில் இருக்கணும். அந்த கண்டத்துலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்கிறது பெரிய விஷயம். என்ன நடக்கும்? இப்போ 6ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெறுகிறார். குடும்பஸ்தானத்தில் கூடிய சனியை டச் பண்ணுறார். காசு பணம் வரும், வருமானம் நல்லா இருக்கும். வாழ்க்கை துணை வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள். இப்போ ஜென்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் தீரணும். இப்போ வீட்டில் வேலை செய்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, நான் ஹோம் மேக்கர்னு சொல்கிறவங்க கூட இப்போ வந்து பொட்டிக்கு ஆரம்பிப்பாங்க. கும்பராசியில் பிறந்து ஒரு லேடி இருக்காங்கன்னா அவங்க பொட்டிக்கு ஆரம்பிப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து உணவு சம்மந்தப்பட்ட ரெஸ்டாரண்ட் வைப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட தொழில், நான் சொன்னேன் இங்கேருந்து அங்கே கொண்டு போய் விடுறது, இந்த மாதிரி தொழில் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய இன்டீரியர் டெக்கரேஷன், ஃபேன்சி ஐட்டம், இதெல்லாம் பண்ணக்கூடியது. சில பேர் வந்து ஸ்கூலில் டியூஷன் இல்லாமல் வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு ஃபினான்ஸில் வந்து பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் வாங்கிறது, படிக்கிறது, ஒரு புது கோர்ஸ் அப்டேட் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து பெரிய அளவுக்கு பார்க்கறது, இதெல்லாம் வந்து வாழ்க்கை துணைக்கு யோகத்தை கொடுக்கும்.